அனைவருக்கும் வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வந்து மாஸ்க் திரைப்படத்தில் ட்ரெய்லர் வெளில வந்திருக்கு. சும்மா அதை பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து விக்ராந்த் அசோக், மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் குமார். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம கவின், ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ந்த ஒரு நடிகரில் ஒருத்தர். அப்புறம் ஹீரோயின் யாருன்னா நம்ம ஆண்ட்ரியா, சந்திரா, ஒரு செல்லமாக கூப்பிடலாம், அவ்வளோதான். ஆண்ட்ரியா அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க. சரி, எப்படியாப்பட்ட ஒரு கதைக்களமாக இருக்க போதுன்னு தெரியல. என்ன மாதிரியான ஒரு யூகிக்க முடியாத விஷயமா இருக்கு. ஏன்னா வந்து அந்த படம் வந்து வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷன்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது அது என்ன பிரச்சனைன்னு தெரில, மாறி இருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. நம்ம இதை பார்த்துட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பேசலாம். கவின் வந்து ஒரு வர வர நல்ல படம் நடிச்சுட்டு வர. ஸோ இதில் வந்து என்ன படம் சூஸ் பண்ணுறாரு. கிஸ்ஸும் நல்லா இருந்தது, நான் பார்த்தேன். ஸோ இது என்ன மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்க போதுன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம பார்த்துட்டு அதை பற்றி பேசலாம். ரெடி, 1 2 3. ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அரசியல் கூடமா வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழையை ஏழையாவே வச்சுக்கிறதுக்காக பணக்கார சொன்னது. மனிஷ் டு பேங்கா. ஆனா இங்க ஏழையை விட ஏழை ஒருத்தர் இருக்கிறான். மிடில் கிளாஸ் போடு. டிடெக்டிவ் வேலு சிஓ. ஏழைக்கு கோவம் வந்தா அடிப்பான், பணக்காரனுக்கு கோவம் வந்தா உன் மூளை இப்போ ஷாக்ல இருக்கு. ரத்தம் வருது பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். என்னடா பயங்கரமா இருக்கு. பணக்காரனுக்கு கோவம் வந்தா ஏழையை வச்சு அடிப்பான். அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லையா சார்? அவங்களுக்குலாம் சட்டம் இல்லை சார், உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ்க்கு கோவம் வந்தா அலெக்சா play a ஜிவி பிரகாஷ் சாங். ஜிவி பிரகாஷ் சாங். ரத்தி ஐயோ, பொம்பளைய பார்த்துட்டானா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யாரை பத்தியாவது தப்பா பேசலாம். உனக்கு என்னடா பயங்கரமா இருக்கு. உங்ககிட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு பயமா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியா இருக்கு. நான் கிட்ட வந்தா எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு பார்த்தல. இன்னும் வரவா? இது வேணாம். அது எங்க பெருமைடா. ஜிவி பிரகாஷ் குமார். எங்க நிலத்துல இல்லடா. பயங்கரமா இருக்கு மியூசிக். இருக்கா மோகன்? எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். போடு. பயங்கரமா இருக்கு ட்ரெய்லரு. பயங்கரமான ஒரு கதையா இருக்கு. எந்த சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு ட்ரெய்லர். எந்த வந்து ட்ரெய்லர்ல இது ஒரு பெஸ்டான ட்ரெய்லர் நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்ன சொல்றது, அந்த கட்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. ஆக்டர்ஸ்லாம் தரமா இருக்குது. நான் கிட்ட வந்தா என்ன நடக்கும் பார்த்தியா? இன்னும் கிட்ட வருவாங்கிறப்பலாம் பயங்கரமா இருக்கு. அது என்ன, உங்களுடைய ஸ்க்ரீன் ஸ்பெஷன்ஸ் பயங்கரமா இருக்கு. முக்கியமாக சொல்ல போனால் கவின் அது நல்ல நல்ல கதைகள் சூஸ் பண்ணி நடிக்காரு. இது வந்து நடுத்தர மக்கள் ஒருத்தன், அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவன் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க வந்து சந்திரா வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்க. ஸோ அவங்க அரசியல்வாதியாக பணக்காரங்க அப்படி தான் காட்டுறாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி இந்த படங்கள் எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியல. நல்லா இருக்குது பார்க்குறது. ட்ரெய்லர் பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டு அந்த மணிஸ்ட் மாரி முகமுடி போட்டு நடந்து வர சீன் பயங்கரமாக இருக்குது. அது ஒரு சூப்பராக அது மியூசிக் போட்டிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். வந்த திரைப்படங்களில் வந்த ட்ரெய்லரில் இது கொஞ்சம் நல்ல ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி, நல்ல ட்ரெய்லர் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா தரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. என்ன ஏதோ ஒரு பாயிண்ட் பயங்கரமான உள்ள ஒரு பாயிண்ட் இருக்குது, அது தெரியுது நம்மளுக்கு. அலெக்சா ப்ளே இந்த ஜிவி பிரகாஷ் சாங் சொல்கிறப்பெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறது. ஒரு சில கெட்ட வார்த்தையில் உள்ள மீட் பண்ணுறாங்க, அதை பாருங்க பயங்கரமாக இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. வாங்க கூலிங் கிளாஸ் போட்டு வாங்க யாரை பற்றியா தப்பாக பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதும் டைலாக்கும் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கறது. மாஸ்க் ட்ரெய்லரு. கவின் சார் வந்து ஸ்டார், டாடா, பிளடி பேக்கர் நல்லா போக வேண்டிய படம், ஆனால் யாரும் பார்க்கல. கிஸ்ஸும் நல்லா இருக்குது. ஏன் அந்த படம்லாம் சரியாக போகலன்னு தெரியல. கவின் மாமான்னு சொல்லி ட்ரெண்டுலாம் ஆனுது. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா நல்லா இருக்குது. எனக்கு ட்ரெய்லர் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு.
படமும் டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். படம் வரட்டும். படம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த படத்த பத்தி ரிவ்யூ போடலாம். ஏன்னா இந்த மாரி படங்கள் நம்ம தவிர்க்கக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு சொல்ற மாரி தான் நான் 100% சொல்றேன். படம் பயங்கரமா ஏதோ பேசப்போகுது. அது மட்டும் உறுதி. ஏன்னா சக்தி திருமகன தவற விட்ட மாரி ஒரு நல்ல நல்ல படங்கள நம்ம தவற விடக்கூடாது. ஸோ அதனால சின்ன சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து இந்த மாரி சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஏதாவது இந்த இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு புடிச்சிருக்கா? புடிக்கலையா? இல்ல ஏதாவது உங்களுக்கு நான் மிஸ் பண்ணேனா? அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அத பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க் யூ.